ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்னைக்குள்ள வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா குரூப் 4 ரிலேட்டடான குரூப் 4 ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறீங்க. லைக் எல்லாரும் ஒரு விதமான ஸ்ட்ரெஸ் அண்ட் பயம் எல்லாத்துலேயும் இருக்கீங்க. முக்கியமாக என்னென்னா லாஸ்ட் நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு Q&A செஷன் வச்சப்போ நிறைய பேர் ரிப்பீட்டடாக குரூப் 4 ரிலேட்டடாக சொன்னது வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, லாஸ்ட் 1 வீக் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த 1 வீக் எப்படி ஹேண்டில் பண்ணலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்குது, லைக் ரொம்ப பயமாக இருக்கும், படித்தது எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். நான் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு படித்தேன், பட் எதுவுமே ஞாபகம் இல்லை அண்ட் எல்லாமே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது. அப்படி இருந்ததுன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பயப்படணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். எல்லா ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே அப்படி தான் இருக்கும், ஏதோ ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ அப்பெல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அர்த்தம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து குரூப் 4 குரூப் 2A எல்லாம் எழுதும்போது ரொம்ப ரொம்ப சீரியஸாக படிக்கலாம். அதனால எனக்கு அந்த எக்ஸாம் எழுத போகும்போது ஆஸ் யூஸ்வல் போய் எழுதிட்டு வந்துட்டேன். பட் குரூப் 2 வந்து நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் கொடுத்து ப்ரிப்பேர் பண்ணேன். அந்த எக்ஸாமுக்கு ப்ரிலிமினரிக்கு முந்தின நாள் எனக்கு பயங்கர வாமிட்டிங் சென்சேஷன், ஹெட் ஏக்கு, ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரிப்பு போட்டுட்டு வர அளவுக்கு நான் பயந்தேன். ஸோ வந்து பயம் இருக்குன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் பயம் இருக்கும். அண்ட் முக்கியமாக எதுக்கு இந்த வீடியோ இது பண்ணுறேன்னா, நான் என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணேனோ அதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன். ஏன்னா நம்மளுடைய பயம் வந்து நிறைய விஷயங்களும் நமக்கு ட்ராபேக் ஆகும். ஸோ இந்த 1 வீக் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, குரூப் 4 பொறுத்தவரை ஜென்ரல் தமிழ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ். அப்போது ஜென்ரல் தமிழ் வந்து நம்ம நல்லா படிச்சிருப்போம், மேக்ஸிமம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம். ஜென்ரல் நாலேஜ் நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம எவ்வளோ படிச்சிருந்தாலுமே அது நமக்கு சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது, ஏதோ நம்ம அது படிக்காத மாதிரியே இருக்கும். அப்போ இந்த லாஸ்ட் 1 வீக் என்ன பண்ணுவோம், ஐயோ நம்ம ஜென்ரல் நாலேஜ் திருப்பி சயின்ஸ் சோஷியல்லாம் ரிவைன் பண்ணுவோம். அப்போ என்னன்னா எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும், புதுசாக இருக்கும். அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் உங்களோட பெஸ்ட்டை வந்து இவ்வளோ நாள் கொடுத்தாச்சு. இந்த லாஸ்ட் 1 வீக்கில் வந்து நீங்கள் படிக்கிறனாலையோ ரீகால் பண்ணுறனாலையோ பெரிய சேஞ்சஸ் வரப்போகிறது இல்லை. ரிவிஷன் பண்ணலாம், ஆனால் அந்த ரிவிஷன் பண்ணுறனால எனக்கு உங்களுக்கு புதுசு மறந்த மாதிரி இருந்தாலும் நான் வந்து அதனால டிப்ரெஸ்ட் ஆக மாட்டேன், பயப்பட மாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ராங்காக உள்ளவங்க ரீகால் பண்ணுங்க. பட் என்னோட அட்வைஸ் என்னன்னா, ஜென்ரல் தமிழை திருப்பி படிக்கலாம். நம்ம வந்து ஜென்ரல் தமிழை வந்து அசால்ட்டாக விடுவோம், அது எப்படி நமக்கு வந்துடும், தெரியாததை படிப்போம், எக்ஸ்ட்ரா மார்க் கிடைக்கும் அப்படின்னு. என்ன பொறுத்தவரை ஜென்ரல் தமிழை நல்லா ரிவைஸ் பண்ணுங்க. ஏன்னா அதில் 100 மார்க் ஏம் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கோர் ஆட்டோமேட்டிக்காக எகிரிடும். ஸோ ஜென்ரல் தமிழை இந்த 1 வீக்கில் ரிவைன் பண்ணி படிக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் ஜென்ரல் நாலேஜில் வந்து மேத்ஸில் வந்து ஃபார்முலாஸ்லாம் பார்க்கலாம். ஸோ இட்ஸ் அ குட் ஐடியா, ஃபார்முலாஸ் எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் சும்மா லைக் ரிவைன் பண்ணுங்க. பட் என்னை பொறுத்தவரை ஜென்ரல் தமிழ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறது அண்ட் மேத்ஸ் லைட்டாக ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்து வைக்கிறது பெஸ்ட்டு. அண்ட் ரெண்டாவது, லாஸ்ட் மினிட் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. ஏன்னா டிஸ்கஸ் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க லைக் நான் அது பார்த்தேன் இது பார்த்தேன் அப்படின்னு. என்னை பொறுத்தவரை லாஸ்ட் மினிட் டிஸ்கஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கட்டும். லைக் எல்லாம் பார்த்தாச்சு, இனி நம்ம பண்ணிக்கலாம், எக்ஸாம் ஹால் டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது. பாசிட்டிவ் டிஸ்கஷன் ஓகே, முடிஞ்சவரை ஃப்ரெண்ட்ஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஓரளவு சுமாராக படித்த ஒருத்தங்க வந்து கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அதை படித்தா இதை படித்தேன்னு பயமுறுத்துவாங்க. ஸோ சீரியஸாக நீங்கள் இருக்கிறீங்க, நான் இந்த குரூப் 4 தான் அப்படின்னு ப்ரிப்பேர் பண்ண உள்ளவங்க டிஸ்கஷனை அவாய்ட் பண்ணுங்க. தென் லாஸ்ட் மினிட் மார்க் டெஸ்ட் எல்லாம் போடுங்க. பட் அந்த மார்க் கம்பேரிஷனில் வந்து டிசைட் பண்ணுங்க. உங்களை விட ஒருத்தவங்க அதிகமாக எடுத்திருக்கலாம், இல்லை கம்மியாக எடுத்திருக்கலாம், இல்லை உங்களுக்கே குறையலாம். அதனால டிமோட்டிவேட் ஆகாதீங்க. மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, 3 hours எப்படி அந்த 3 hours எப்படி நீங்கள் அந்த 200 கொஸ்டின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக மட்டும் மார்க்கை பாருங்க. ஸோ இந்த 1 வீக் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, ரொம்ப ஜாலியாக இருங்க. தென் முக்கியமாக வந்து நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. லைக் ஃபுட்டு வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணாது. நமக்கு தெரியாது, நம்ம படிக்காமல் சாப்பிடாம இருந்து படிப்போம். பட் வந்து ஃபுட் வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ வந்து இந்த 1 வீக் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நல்லா தூங்கி சாப்பிட்டு உங்களை வந்து சில் அவுட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டான பீரியட். ஏன்னா நான் என்னோட குரூப் 2 லாஸ்ட் 1 வீக்லலாம் ரொம்ப பயம் நிலைக்கு எனக்கு அப்போ ஹேண்டில் பண்ண தெரியலை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு. பட் பெஸ்ட் ஐடியா என்னன்னா, மூவிஸ் பார்க்கலாம், ஃபேவரட் ஃபுட் சாப்பிடலாம். ஏன்னா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் 1 வீக் பறக்க படிப்பாங்கல்ல, அவங்க வந்து இந்த 3 இதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேரே பண்ணாதவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்கன்னா ஜஸ்ட் சில் அவுட் பண்ணுங்க. ஜென்ரல் தமிழ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. மேத்ஸ் பொறுத்தவரை ஃபார்முலாஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ அண்ட் முக்கியமாக இனி என்னன்னா, எக்ஸாம் ஹால் அந்த 3 hours நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறது ஒரு முக்கியமான ஒரு மக்களே கூட்டு போகிறேன். 3 hours எக்ஸாம் ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு
பெரிய விஷயம். அது நான் வந்து தனியாக ஒரு வீடியோ லைக் அன்றைக்கி மார்னிங் எப்படி இருக்கணும் அண்ட் என்ன மாதிரி ஃபுட் எடுக்கலாம், லைக் அந்த 3 hours எப்படி ஓஎம்ஆரை ஹேண்டில் பண்ணுறது நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் அது வரை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ரீயாக கூலாக இருங்க. ஆல் தி பெஸ்ட்.